ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ஜூன் 5, 2026 ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிராஷ் ஆச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் S&P 500 வந்து 1.65% டவுன். இதுவே நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2.60% டவுன். கோல்டு வந்து 3.38% டவுன். சில்வர் வந்து நியர்லி 7% டவுன். இதே மாதிரி பிட்காயின் பார்த்தீங்கன்னா அதுவும் 6.3% டவுன். ஸோ டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து $2.5 trillion அளவுக்கு வெல்த் வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு சொல்லணும் அப்படின்னா $2.5 trillion அப்படிங்கிறது ஒரு இந்தியன் மதிப்புக்கு 240 lakh crore, அதாவது 240 லட்சம் கோடி. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு இன்னும் வந்து புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு வருஷத்தோட இந்தியாவோட யூனியன் பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதுவே வந்து 50 லட்சம் கோடி தான். இது பார்த்தீங்கன்னா அந்த இந்தியாவோட ஒரு வருஷம் பட்ஜெட்டை விட 5 மடங்கு அதிகம். அது வந்து ஒரே நாளில் வைப் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அன்னைக்கு காலையில் வந்து ஒரு ரிப்போர்ட், அதுவும் ஜாப்ஸ் ரிப்போர்ட் எப்படி ப்ரோ இந்த கிராஷுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அண்ட் அதுதான் என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின மாதம், அதாவது மே 2026 ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதில் அவங்க வந்து 172,000 ஜாப்ஸ் வந்து US எக்கானமியில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஜாப் ரிப்போர்ட். 172,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் ஹாட்டான ஜாப் மார்க்கெட். அண்ட் இதில் வந்து இது எப்படி வந்து ஒரு கிராஷுக்கு வந்து ஒரு மக்கள்லாம் வந்து இப்போ இங்கே எக்கனாமிஸ்ட்லாம் வந்து இதை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட்டில் தான் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளமே. அது என்ன ப்ரோ ப்ராப்ளம்? நல்லா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கிறது தான் இங்கே ப்ராப்ளமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இங்கே எக்கனாமிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க எந்த அளவுக்கு வந்து ஜாப்ஸ் ரிப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க. அவங்க போட்ட எஸ்டிமேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஒரு 85,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அது வந்து அந்த ரேஞ்சில் கூட இல்லை, அது டபுள் மடங்கோட கொஞ்சம் அதிகம். அதாவது 172 அப்படிங்கிறது வந்து சூப்பர் மேசிவ் ஹாட்டான ஜாப்ஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த தான் இங்கே வந்து ப்ராப்ளம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ ஜாப்ஸ் ரிப்போர்ட் நல்லா வந்தால் அது எப்படி ப்ராப்ளம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ இருக்க இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு ஃபேக்டரில் அவங்க ரொம்ப கீனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3.8% இருக்குது. அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா $90 per barrel இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் இவ்வளோ நல்லா வந்த உடனே அது வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து சிக்னல் பண்ணுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சிக்னல். இது எப்படி வந்து என்னால் கோரிலேட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது எக்கனாமிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 80,000 ஜாப்ஸ் தான் வந்து US எக்கனாமியில் ஆட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் இது வந்து டபுள் த டைம் ஆட் ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவங்க வந்து நல்ல ஜாப்ஸில் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து பணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்பெண்டிங் பவர் அதிகமாகும்போது ஆப்வியஸ்லி எக்கனாமிக்ஸ் படித்த எல்லாருக்குமே தெரியும் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2% ரேஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்தே பெட் ஜெரமன் பவுல் அவர் இருக்கும்போதுலேருந்தே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அது கொண்டு வர முடியல. இப்போ வந்து 3.8% இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜாப் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ஐயோ இல்லை இவ்வளோ நல்ல ஜாப் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் பணம் அதிகமாக வந்து புழங்க ஆரம்பிக்கும், அது வந்து ஸ்பெண்டிங் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு அவங்க வந்து பேனிக் ஆகிட்டாங்க. இதுதான் வந்து பேசிக்காக ஒன் லைனில் சொல்லணும்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாக்கும் இன்வெஸ்டர் பயந்ததுக்கும் என்ன வந்து ஒரு கோரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் இன்வெஸ்டர் வந்து பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 3.8% இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் மக்கள்கிட்ட வந்து நிறைய பணம் வந்து புழங்க ஆரம்பிக்கும் போது அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எப்பயுமே இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க சென்ட்ரல் பேங்க், இப்போ யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் ரிசர்வ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஓகே கொஞ்சம் அந்த எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதே இதில் வச்சுக்கலாம் ஃபிக்ஸ்டாக, அப்படி இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுற பாசிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ்லாம் வந்து அடிவாங்கும். ஏன்னா அவங்களோட பாரோவிங் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி வந்து குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கேல் பேக் பண்ணிப்பாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ பிஸ்னஸ் அடி வாங்கும்போது
இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட லாபமும் வந்து அடிவாங்கும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிற மாதிரி சைன் தெரியுது, அப்படி அதிகமாகிற மாதிரி சைன் தெரிஞ்சுதுன்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம கொஞ்சம் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்துப்போம், நம்ம வந்து இருக்கிற லாபத்தெல்லாம் வந்து இப்போவே வந்து நம்ம புக் பண்ணிட்டு எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டர்ஸ் தங்களோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக செல் பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆனதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பேசப்படுது. சரி, அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் படி ரேட் ஹைக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 40% இருந்துச்சு. அண்ட் இந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்ததுனால 40%லேருந்து ஒரே சிங்கிள் டேல அது 57%க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த பேனிக் செல்லிங் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் 2 ரிப்போர்ட் வந்து வந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது இன்விடியா வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜிபியூ தயாரிக்கும் போது அதில் 50% லெஸ் மெமரி வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து வந்துச்சு. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேனிக் வந்து செட் ஆக ஆரம்பிச்சது. அது கூடவே பிராட்காம் இருக்கு இல்லையா, மெயின் ஒன் ஆஃப் தி ஏஐ சிப், அவங்க வந்து ரெவன்யூ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ நம்பர்ஸில் எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து நல்ல அட்டகாசமான நம்பர். அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 48% அளவுக்கு இன்க்ரீஸ். அதே மாதிரி அவங்களோட ஏஐ சிப் சேல் பார்த்தீங்கன்னா 143% அளவுக்கு இன்க்ரீஸ். நம்பர்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 12%க்கு மேலே வந்து குறைஞ்சிது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஸ்ட் ஆஃப் த இயருக்கு ஏஐ ரெவன்யூ டார்கெட் அவங்க செட் பண்ணலை. விச் மீன்ஸ் தட் இப்போ இருக்கிற அந்த ஏஐ மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே அந்த பீக் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் கொடுத்ததுனால எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். சரி, அந்த ரெண்டாவது ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது June 4th வந்துச்சு. அண்ட் அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக், அதாவது இந்த கிளாட் ஏஐ இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி தான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வென் ஏஐ ரீபில்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க வந்து ஒரு ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க மெயினாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஆக்சுவலாக இப்போதைக்கு ஆந்த்ரோபிக் இருக்கு இல்லையா, அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஏற்கனவே 80% ஆஃப் த கோட் அளவுக்கு ஏஐ வந்து தானாகவே பில்ட் பண்ண கோடு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிகல் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிகலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே இது வந்து அந்த ஏஐ வந்து தானாகவே அதை வந்து பில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் போகும்போது அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டாப் வச்சிருக்கணும். வி ஹாவ் டு எசென்ஷியலி ஸ்டாப் ஏஐ பில்டிங் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் சார் ஒரு பிரேக் பெடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏஐ வந்து தானாகவே எல்லாத்தையும் பண்ணிக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அது என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால எவ்ரி ஒன், இந்த ஏஐ டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிரேக் பெடல் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ தட் சம்திங் ஹேப்பன்ஸ்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா, நியூஸ் மீடியாவுக்கு அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லை நீங்கள் ஏஐ டெவலப் பண்ணி மொத்தமாக ஸ்டாப் பண்ணுங்க, இது வந்து அட்டைன் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து போக ஆரம்பிச்சது. இதுவும் வந்து இந்த பேனிக்கு ஒரு காரணம். அதனால இந்த ஒரு 4 ஃபேக்டரும் ஒன்றா சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் பேனிக்கில் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கான ரீசன்ஸ். இதில் இன்னொரு சிக்னிஃபிகன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 11 நாளில் ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண நெக்ஸ்ட் கெவின் வாஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கொடுக்க போறாரு. அவர் கொடுக்கும்போது அவர் எந்த மாதிரியான டைமில் வராருன்னா, நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்து 3.8% இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து சிக்னல்லாம் தெரியுது. இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபெட் சேருக்கு ட்ரம்ப் வந்து நிறைய ரிக்வஸ்ட் வந்து வச்சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக குறைக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக குறைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க 2 பேருக்கு நட்ட ஒரு ஃபியூட் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது கரெக்டாக தப்பான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஃபியூட் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து ஜெரோம் பவுல் மேலே ட்ரம்ப் வந்து நிறைய வாட்டி வந்து ஒரு அதிருப்தி வந்து தெரிவிச்சிருக்காரு. நிறைய ஓப்பனாகவே வந்து அவர் வந்து நிறைய போஸ்ட்லாம் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் ஜெரோம் பவுலை எப்போ நம்ம வந்து வெளியே துரத்த போகிறோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ட்வீட்லாம் கூட வந்து ட்ரம்ப் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது தான் கெவின் வாஷ் வந்து ட்ரம்ப் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்தவொடனே சிச்சுவேஷன் இப்படி இருக்குது. இப்படி இருந்தவொடனே இவர் என்ன பண்ணுவார்? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாரா, இல்லை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுவாரா, இல்லை அதே ஸ்டேபிளில் வச்சுப்பாரா? இது வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு ஈவெண்ட்டாக வந்து இருக்குது. அதனாலையும் வந்து இங்கே சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த கிராஷுக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த கிராஷை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட பாயிண்ட் என்ன, இல்லை நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது வந்து தப்பு இருந்துச்சுன்னா அதையும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது காரணம் தோணுச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.